Okay, thank you. Okay, let's say ஒரு 20 to 30% of the crowd க்கு already தெரிஞ்சிருக்கு what is trading. பட் இருந்தாலும் நான் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரிட்டானியா கம்பெனி தெரியும்ல எல்லாருக்கும். பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ். எஸ், சின்ன வயசுல சாப்பிட்டுருப்போம். ஸோ பிரிட்டானியா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வளர போகுதுன்னு நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, அது அனாலிசிஸ் பண்றீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. அண்ட் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் தட் கம்பெனி பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அந்த கம்பெனி சூப்பர் சக்சஸ்ஃபுல் ஆக போகுதுன்ட்டு. ஓகே, பட் ஆனால் அந்த கம்பெனில போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? நம்ம அட்லீஸ்ட் அந்த கம்பெனி கேட்டு வெளியில வரைக்கும் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? யாரா தம்பி நீ எதுக்காக இங்கெல்லாம் வர, வீட்டுக்கு போடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. கரெக்ட். ஆப்வியஸ்லி நீங்க சொல்றீங்க நான் ஷேர் ஹோல்டர் ஆகணும்னு வந்திருக்கேன் அப்படின்னா அவ்வளவு முடிவே பண்ணிடுவாங்க. கரெக்டா? ஸோ ஆப்வியஸ்லி அந்த மாதிரி நம்மள உள்ள சேர்க்க மாட்டாங்க. பட் தேர் இஸ் another opportunity. நம்மளால என்ன பண்ண முடியும்னா பிரிட்டானியா கம்பெனிக்கு டெஃபினெட்லி ஷேர் ஹோல்டர் ஆக முடியும். அதுதான் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து வாங்குறோம், அந்த கம்பெனி வளர வளர நம்மளும் வந்து ஏர்ன் பண்ண போறோம். இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். புரியுதா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ். அண்ட் இஃப் யூ ஓன் த ஸ்டாக் you own a piece of the company. அவ்வளவுதான். ஸோ அந்த கம்பெனி வளருது. லெட்ஸ் சே இப்போ அந்த கம்பெனியோட ஷேர் 5000 இருக்கு பிரிட்டானியா, அது 50,000 போச்சுன்னா எவ்வளவு மடங்கு வளர்ந்துருக்குன்னு அர்த்தம்? அப்படின்னு சொல்லுங்க. மேக்ஸ் ஜீனியஸ் 10 டைம்ஸ். அப்ப நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அது எவ்வளவு மடங்கு வளர போகுது. அவ்வளவுதான் விஷயம். சூப்பர். நெக்ஸ்ட். சரி, இப்போ ட்ரேடிங்ல இப்போ நான் சொன்னது ஒரு பேசிக் கான்செப்ட். பட் ஆனால் ட்ரேடிங்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது போயிட்டு மரம் ஏற போட்டியில பண்ண முடியாது, அது ஃபிஷ், அதுக்கு வந்து நீந்த தான் தெரியும். அதுவே மற்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரி ட்ரேடிங்லும் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, லெட்ஸ் சே இப்போ பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏர்ன் பண்ற மணி ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு லாஸ் தான். அதை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு ஷார்ட்டா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். டைட்டன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்துச்சு. டைட்டன் தெரியுமா எல்லாருக்கும்? சூப்பர் வாட்ச். ஸோ டைட்டன் அப்படின்ற கம்பெனியோட ஷேர் வந்து 4 ரூபாயில இருந்துச்சு. எப்போனா 25 years பேக். அப்ப ஒரு பர்சன், the person who has knowledge on investment, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலான்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை? சூப்பர். ஸோ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பர்சன் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இதை நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளோ ருபீஸ் வருதுன்னு. 4 ரூபாய் அந்த கம்பெனி ஷேர் இருந்துச்சு. ஓகே, வெறும் 4 ரூபாய். அப்போ வந்து 6 crore குவான்டிட்டிஸ் வாங்கினாரு. அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு? 6 crore குவான்டிட்டிஸ். ஒரு குவான்டிட்டியோட விலை 4 ரூபாய். அப்போ 24 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர். இது வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அண்ட் இப்போ 25 years அப்புறம் இப்போ அந்த 4 ரூபாய் ஷேர் இருந்துச்சுல, அது இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு தெரியுமா? சூப்பர். 2500 rupees வளர்ந்துருக்கு. 4 ரூபாயில இருந்த ஷேர் 2500 rupees வளர்ந்துருக்கு. அது நீங்க கவனிக்கணும். 4 ரூபாயில இருந்து 2500 எவ்வளவு மடங்கு அப்படின்றது இப்ப நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மல்டிபிள் டைம்ஸ். கரெக்டா? சரி, என்னோட क्वेश्चन தான், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா என்ன பண்ணாரு இப்போ? இந்த 25 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? இல்ல 25 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 25 வருஷம் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? டெய்லி போயிட்டு சாமி வேண்டிட்டு இருக்காரா? டைட்டன் நீங்க வளரணும் அப்படின்றாரா? இல்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு? டைட்டன் கம்பெனி வாசல்ல போய் டெய்லி உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? வேலையை பார்த்துட்டு இருக்காரு, ஜாலியா இருக்காரு. அவ்வளவுதான். அவர் he did the right investment at the right time. and அவரோட இன்கம் இப்போ எவ்வளவு தெரியுமா? அவர் இன்வெஸ்ட் பண்ணது 24 crores. இப்போ 2500 into 6 crore. அதுதான் வந்து அவரோட நெட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளுக்கு அவ்வளவு மேக்ஸ் வராது. நீங்க மேக்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு மல்டிபிள் க்ரோர்ஸ் அதுன்னு. அண்ட் இவ்வளோ 25 வருஷமா அவரோட வேல்யூ என்னன்னா, டெய்லி டைட்டன் மேல எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும், அதை ரசிக்கணும், அதை செலிப்ரேட் பண்ணணும். டெய்லி சக்சஸ் பார்ட்டி தான். ஓகே, ஐ ஆக்சுவலி மேட் இட் ஈஸி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்ல வரேன். புரியுதா? ஸோ ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, பல வருஷங்கள் ஹோல்ட் பண்றீங்க, லைக் வாட் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா டிட். ஓகே, கிளியர்? இன்வெஸ்ட்மெண்ட் புரிஞ்சிருச்சா? பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? ஸ்விங் ட்ரேடிங். ஓகே, ஸோ ஸ்விங் ட்ரேடிங் வந்து எஸ்பெஷலி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு பெரிய ஃபுல் பிக் ப்ராசஸ். பட் ஸ்விங் ட்ரேடிங்ன்றது ஷார்ட் ப்ராசஸ். எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, வாங்கிட்டு ஒரு 4 நாளோ இல்ல ஒரு 2 வாரமோ மட்டும் ஹோல்ட் பண்றீங்க. 4 நாளோ 2 வாரமோ ஹோல்ட் பண்றீங்க. அண்ட் அந்த 2 வாரத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்டாக் வந்து செமையா வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நம்ம கிட்ட ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இன்வெஸ்ட் பண்ணாலும் ப்ரோஸ்ல இல்லை. பட் அசியூமிங் நீங்க சொல்லுங்க, ஐ வாண்ட் டு நோ, இப்போ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா செல்ஃபா எவ்வளவு earn பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு மாசத்துக்கு உங்களோட தேவைகளுக்காக? நீங்க சொல்லுங்க. How much you want to earn? ஒரு மாசம் என்கிட்ட நான் செல்ஃபா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு காலேஜ் 10,000. சூப்பர். சோ வேற எதுனா சத்தமா சொல்லுங்க, கேக்கல.
எல்லாரும் அவ்வளோ 15,000. ஓகே 10,000, 15,000, ஆகாஷ் 1,000. ஸோ நைஸ், பர்ஃபெக்ட். அப்போ ஒரு 10,000 15,000 ஆவரேஜ் ஒரு 10,000 வச்சுக்கலாமா? as a college student நம்ம அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணாம நம்மளே வந்து earn பண்ணணும்ன்ற பட்சத்துல ஒரு 10,000 would be fine. கரெக்டா? ஹாப்பி 10,000. ஓகே, இப்போ அஸ்யூமிங் உங்ககிட்ட வந்து ஒரு 5,000 rupees இருக்கு. ஓகே, நீங்க வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனா அந்த ஸ்டாக் வந்து ஒரு 2 வாரத்துல let's say ஒரு 20 to 30% grow ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க, இல்ல 40% grow ஆகுதுன்னு வெச்சுக்கலாம். 5,000ல 40% எவ்வளவு? அரௌண்ட் 2,000. ரொம்பலாம் யோசிக்கலாம். அரௌண்ட் 2,000 rupees. புரியுதா? ஸோ அப்போ ஒரு வாரத்தில் இல்லை 2 வாரத்தில் உங்களுக்கு ஒரு 2,000 rupees நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே சைடில் வருதுன்னா that is the actual meaning of swing trading. Okay, so investing in a stock but for a short time, ஒரு வாரமோ 2 வாரமோ, பட் உங்க நாலேஜ் அப்ளை பண்ணிருக்கீங்கன்றதால உங்களுக்கு அந்த டிசைர்ட் ரிசல்ட் வருது. ஸ்விங் ட்ரேடிங் புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? கிளியர்? சூப்பர். அண்ட் ஃபைனலி இன்ட்ராடே. இன்ட்ராடேனா என்னன்னா இது ஆக்சுவலி எஸ்பெஷலி மேட் ஃபார் ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ். ஓகே, அதாவது நான் வந்து டெய்லி மணிக்கணக்காக பார்க்க ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பீப்புள், எஸ்பெஷலி லைக் மீ. ஸோ நாங்களாம் வந்து நிறைய இன்ட்ராடே தான் பண்ணுவோம். இன்ட்ராடேனா காலையிலே ஆரம்பிச்சு ஈவினிங்கே முடிஞ்சிடும். ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி. பட் ஆனால் ஹை ரிஸ்க் கம் ஹை ரிட்டர்ன்ஸ். இது வந்து எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இனிஷியலி. ஓகே, ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு நடுவில், அதனால தான் நாங்கள் தெளிவாக எழுதியிருக்கேன், ஸ்பெஷல் ஒன் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்விங் ட்ரேடிங் would be very good. ஓகே, ஸோ ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் இன்ட்ராடே வரலாம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல நடக்கணும், ஓடணும், அப்புறமா தான் யூ கேன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்விங் will be best and then இன்ட்ராடே will be best. ஓகே, ஸோ ட்ரேடிங் பற்றி தெளிவாக புரிஞ்சிருச்சா? பேசிக்ஸ் எல்லாமே புரிஞ்சிருச்சா? பர்ஃபெக்ட், சூப்பர். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரேடிங் தெரியும், ட்ரேடிங்ல வந்து என்னென்ன அப்படின்றது தெரியும். பட் ஏன் ட்ரேடிங் பண்ணணும்? ஏன் மற்ற பிஸ்னஸ் பண்ணலாம்ல? ட்ரேடிங் தான் பண்ணணுமா? ட்ரேடிங் பண்ணி தான் earn பண்ணணுமா? வேற பிசினஸ் பண்ணலாம். ஆக்சுவலி பிரதமர் கேட்டாங்க, ட்ரேடிங் பண்றீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. how you chose trading. ஸோ அதான் இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் ட்ரேடிங் தாண்டி நிறைய இருக்கு. பார்ட் டைமா எதனா வேலைக்கு போகலாம், இல்லை தினமும் ஆன்லைன்ல இருக்கு பண்ணலாம். ஏன் ட்ரேடிங் பண்ணணும்? we can see that. ஸோ நெக்ஸ்ட் லைன். ஓகே, ஆக்சுவலி 2 பாயிண்ட் இருக்கு, ஃபோக்கஸ் பண்ணினா தெரியும். doesn't disturb your routine. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து ட்ரேடிங் கத்துக்க ஆரம்பிச்சது வந்து காலேஜ் ஃபைனல் இயர்ல. இப்போ நான் காலேஜ் முடிச்சு 4 வருஷம் ஆயிடுது. 2018 பாஸ்ட் அவுட். ஸோ 2022 இப்போ நம்ம நிற்கிறோம். அப்போ 4 வருஷத்துல நான் ட்ரேடிங் வந்து ஃபுல்லாக கற்று இப்போ ப்ரோ ஆயிருக்கின்ற பட்சத்தில் நான் 4 வருஷத்தை மட்டும் கற்றுக்கல. ஆக்சுவலி நான் காலேஜ் 3rd இயர் 4th இயர்லேருந்தே ட்ரேடிங் கற்றுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இதனால என்னோட ரொட்டீன் எதனா டிஸ்டர்ப் ஆச்சா? நான் காலேஜ் படிக்க நான் பிளேஸ்மெண்ட் வாங்க போனேன்னா இல்லை. ஸோ அப்போ நம்மளோட ரொட்டீனும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நம்ம ஸ்டடீஸும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இருந்தாலும் சைடில் நான் ஜாலியாக ஏர்ன் பண்ணணும். அட்லீஸ்ட் என்னோட பேசிக் நீட்ஸ்க்கு ஏர்ன் பண்ணணும்னா ட்ரேடிங் would be the best option. ஓகே, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். கிளியர்? அண்ட் ரெண்டாவது, க்ரோஸ் எக்ஸ்போனென்ஷியலி. எக்ஸ்போனென்ஷியலுக்கு மீனிங் சொல்ல முடியுமா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ எக்ஸ்போனென்ஷியல்னா என்னன்னா சொல்கிறேன். சிவகார்த்திகேயன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரைட்? ஸோ நிறைய பேருக்கும் பிடிக்கும் சிவகார்த்திகேயன். ஏன் நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன்னா, நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வருவாங்க. இவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, பட் ஸ்பேன் ரொம்ப கம்மி. கரெக்டா? இப்போ வந்தாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் படம், இப்போ 20 ஃபிலிம்ஸ் ஆக்சுவலி நடிச்சிட்டான்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப குயிக்கா எல்லாருமே எஃபர்ட்ஸ் போடுறாங்க, பட் he was actually quick. ஸோ இதுதான் எக்ஸ்போனென்ஷியல். இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் போறோன்னே வச்சுக்கலாம். ஒரு வருஷம் நீங்க ஃபுல்லா போறீங்க, ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய் தராங்க. ஓகே, அடுத்த வருஷம் எவ்வளவு தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? சூப்பரா வேலை செய்யப்பா, உன்னை பார்த்தாலே ரொம்ப செமையா இருக்கு, அடுத்த வருஷம் எவ்வளவு உனக்கு தரலாம் இன்க்ரிமெண்ட்? எவ்வளவு தருவாங்க? 5,000 எவ்வளவு தருவாங்க? 7,000, 10,000, 15,000, 10,000 தான் தருவாங்க. கரெக்டா? இதான பிராக்டிகல், ரைட்? ஆனா ட்ரேடிங்ல நம்ம வந்து ஒரு 5,000 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணிருக்கோம். ஒரு 2 வருஷம் உங்களுக்கு வந்து அதே மாதிரியே போயிட்டு இருக்கு. ஆனா 4வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் growth இருக்கும். that could be in lakhs also. that could be in lakhs also, and I mean that. இது பேர் தான் எக்ஸ்போனென்ஷியல் growth ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் எந்த அளவுக்கு இது growth அப்படின்றது நான் ஃபைனலா என்ன பத்தி சொல்லும்போது சொல்றேன். பட் ஆக்சுவலி திஸ் இஸ் தி மீனிங் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல். சோ அப்ப இந்த 2 விஷயமும் சேரும்போது ட்ரேடிங் becomes very powerful, and you can see that இதோட ஸ்கோப் எந்த அளவுக்கு அப்படின்னா, டிவி விளம்பரத்தெல்லாம் போட்டு தாக்குறாங்க, பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்க மணியை க்ரோ பண்ணுங்க, உங்க பையனை ஏன் என்கிட்ட விட்டு போறீங்க, இந்த மாதிரிலாம் விளம்பரம் வருது, பாக்குறீங்களா? You can grow your money. Obviously டிவி பார்க்குற எல்லாரும் வந்து இந்த விளம்பரத்தை பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே,